ஹாய் காய்ஸ். ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 18ல நம்மளுடைய ஸ்ருதிகா, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அர்ஜுன் வந்ததுக்கப்புறம், திடீர்னு பார்த்தா நம்மளுடைய பிக் பாஸ் சர்ப்ரைஸா ஸ்ருதிகாவுடைய பையனான ஆரவையும் உள்ள அனுப்பிச்சாரு. அத பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தருணமா இருந்துச்சு நம்ம ஸ்ருதிகாவுக்கு. அவ்ளோ தூரம் வந்து ஒரு சந்தோஷப்பட்டு, அவங்க பையன வந்து கட்டி புடிச்சு, முத்தம் குடுத்து, கீழ போட்டு போட்டு பெரண்டு, அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த வந்து ஒரு மதர்ஹுட்ட வந்து காமிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பையன விட்டு பிரிஞ்சிருக்கும் பொழுது, அந்த ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். ஸோ வந்து ரொம்ப அழகாவே அந்த பாண்டிங் வந்து காமிக்கப்பட்டுச்சு. நேத்தைக்கு எபிசோட்ல வந்து அர்ஜுன் வந்திருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து அர்ஜுனோட வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தா ஸ்ருதிகா. இன்னைக்கு ஆரவ் வந்ததுக்கப்புறம் அர்ஜுன் வந்தத கண்டுக்கவே கிடையாது. அர்ஜுன் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருந்துகிட்டு, "இவன் என்னை கண்டுக்க மாட்டா. ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு சும்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சுட்டாரு. சும்கிட்ட போய் என்ன பேசினாருனாக்கா, "இப்ப எனக்கு தெரியல. ஸ்ருதிகாவுக்கு வந்து என்னை இப்ப தான் பிடிக்குமா? இல்ல என்னைய விட உங்கள ரொம்ப பிடிக்குமா?" அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆரவோடைய அதாவது அர்ஜுனுடைய பையன் ஆரவும் என்ன பண்ணாருனாக்கா, ரொம்ப ஜோவியலா எல்லார்கிட்டயுமே போய் பேச ஆரம்பிச்சு, எல்லாத்துட்டயுமே பழக ஆரம்பிச்சுட்டாரு. அந்த அளவுக்குமே வந்து ரொம்ப கியூட்டா அவர் நடந்துக்கிட்டாரு. ஆ எனிஹவ் நல்ல வந்து ஒரு ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு எபிசோடாவ தான் இருந்துச்சு அந்த எபிசோட். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய அர்ஜுன கூப்பிட்டு உட்கார வச்சு மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கனாக்கா, அர்ஜுனுக்கு ஹிந்தி கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேச வைக்கிறாங்க. எப்படி வந்து ஸ்ருதிகா வந்து ஃபர்ஸ்ட்ல ஹிந்தியில பேச தடுமாறி அது வந்து காமெடியா போச்சோ, அதே மாதிரி நம்மளுடைய அர்ஜுனும் சில விஷயங்கள் பேசி அது வந்து காமெடியா தான் போச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜகத் வந்து நெறைய லென்த்தி டயலாக்கா குடுத்து அவர பேசுவதற்கு, "ஐயய்யோ! ஆள விடுமா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவரு ஒரு மாரி கலாய்ச்சு வந்து பேசினாரு. ரொம்ப ஜோவியலா தான் இருந்தாரு அவருமே. ஸோ இந்த ஃபேமிலி எபிசோட்ஸ் ஃபுல்லாமே ஓரளவு என்டர்டெய்னிங் ப்ளஸ் வந்து கொஞ்சம் டச்சிங்கா தான் இருந்துச்சு. ஸோ மேலும் வீடியோக்கள பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டாட்டா பை பை. டேக் கேர்.